ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கனமாக குடும்பம் நடத்துவது எப்படி. குடும்ப பெண்கள் நம்ம ஒரு 10,000 20,000 சேலரிக்குள்ளே நம்ம எப்படி குடும்பம் பண்ணலாம், கொஞ்சம் சிக்கனமாக எல்லாமே வாங்கி குடும்பம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல காய் வாங்குறத பற்றி நம்ம பேசுவோம். காய் வாங்குறப்ப சீசனுக்கு கிடைக்கிற பார்த்திங்களா, அந்த காயை பார்த்து வாங்குங்க. எந்த காயினாலும் சரி, நம்ம உதாரணத்துக்கு இப்போ வெண்டைக்காய் சீசன் வச்சுக்கோங்க, அது 80 ரூபா விற்கிற வெண்டைக்காய் ஒரு 30 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தான் விற்கும் 1 கிலோ. அதை பார்த்து வாங்கிக்கிங்க. சீசனுக்கு எப்படியும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு 2 காய் சீசனாக இருக்கும், அதை பார்த்து வாங்கிடுங்க. அதை பார்த்து சமைச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் மணி சேவ் ஆகும். ஒரு வாரத்துக்கு நம்ம 200 ரூபாய்க்கு காய் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க, அது 100 ரூபாய் ஆகிடும், கம்மியாகிடும். 100 ரூபாயில் நம்ம அதை முடிச்சிடலாம். அதனால் அந்த சீசன் காயை பார்த்து வாங்கி சமைச்சு போடுங்க. சீசன் காயே நல்ல ஹெல்த்தி தான், அது நம்ம நல்லா தாராளமாக சமைக்கலாம். அதனால் சீசன் காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லதும் கூட. அதனால் சீசன் காயை பார்த்து வாங்குங்க. அப்படி அதில் மணி சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் மல்லிகை ஜாமான் வாங்குறதுல நம்ம மணி சேவ் பண்ணலாம். எப்படின்னு பார்க்குறீங்களா, நம்ம டெய்லி போய் கடைக்கு மேக்ஸிமம் டெய்லி கடைக்கு போகிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிங்க. டெய்லி 100 200 செலவாகிட்டு இருக்கும் நம்ம கடைக்கு போகிறதுனால. ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை காய் வாங்குற மாதிரி பார்த்துக்குங்க. மளிகை ஜாமான் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி வாங்குறத 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வாங்கி பாருங்கள். மொத்தமாக நம்ம வாங்கி போட்டால் வீட்டில் பொருளும் இருந்த மாதிரி இருக்கும், நமக்கு யூஸ் பண்ணவும் ஈஸியாக தெரியும். பொருளெல்லாம் எப்போவுமே கொஞ்சம் வீட்டில் அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். அதேமாதிரி நமக்கு தேவையில்லாத பொருளெல்லாம் வாங்காதீங்க. நமக்கு வீட்டில் இவ்வளோ பொருள் இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு போய் மளிகை ஜாமான் வாங்குங்க. தேவையில்லாமல் வாங்கி போட்டால் தேவையில்லாமல் அது பூச்சி வரும், பூச்சி அது வேஸ்ட்டாக போகும். அதேமாரி நம்ம ஒரு 500 600 ஒரு 500 1/2 கிலோ வாங்கி போடுறோன்னா அதில் கொஞ்சமாக யூஸ் பண்ணுவோம், அப்படியே போட்டிருப்போம், மறந்துருப்போம், அது வேஸ்ட்டாக போயிடும். அதெல்லாம் எப்படி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை வாங்குங்க. அதேமாரி காய்கறி வாங்கும்போது நம்ம தேவையான காய் மட்டும் வாங்குங்க. நிறைய காய் வாங்கி போடாதீங்க. ஒரு வாரத்துக்கு மொத்தமாக வாங்கி போட்டாலும் அதுவும் வேஸ்ட்டாக போயிடும். ஒரு 1/2 கிலோ வாங்குவோம், அதில் பாதி சமைப்போம், பாதி மிச்சம் வச்சுருப்போம். அது நம்ம ஒரு 2 நாள் கழித்து பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆகிடும். அப்படி வாங்காதீங்க. ஒரு 3 நாள் செய்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி நம்ம டீ போட பால் வாங்குவோம்ல, அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆவின்லேயே நல்லா கலர் கலராக விற்கிது. ப்ளூ இருக்குது, வயலட் இருக்குது, க்ரீன் இருக்குது, ஆரஞ்சு கலர் இருக்குது. க்ரீன் பால்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா 22 ரூபா என்னவோ வரும். ஆனால் அதில் தண்ணி அதிகமாக நம்மளால் கலக்க முடியாது. அதே இது திக்கான பால் விற்கும் பாருங்கள், ஒரு ஆரஞ்சு கலரில் விற்கும் ஆவின்னு, அதை வாங்கிக்கோங்க. அதுலனா நமக்கு கூட ஒரு டம்ளர் தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு பாக்கெட் வாங்கினாலே காலையிலைக்கும் சாயங்காலத்துக்கும் டீ போடுற மாதிரி இருக்கும். டீ போடுறதுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் பாலும் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. பால் டெய்லி வாங்குற மாதிரி பார்த்துக்குங்க. அதே மாதிரி பால் நம்ம பாக்கெட் பால் கிடைச்சா வாங்குங்க. இல்லாட்டி பசும்பால் கிடைக்கிற ஏரியாவை தான் நீங்கள் பசும்பால் வாங்கிக்கிங்க. அது நம்ம பாக்கெட் பாலை விட ஒரு 5 ரூபா சேவ் ஆகும். அவங்க 25 ரூபா பாக்கெட் பால் விற்கிறாங்கன்னா அவங்க 20 ரூபா தான் பசும்பால் விற்பாங்க. அது என்னவோ நமக்கு உடம்புக்கு இன்னும் ஹெல்த்தியும் கூட. அதை வாங்கி பழகிக்குங்க. அதில் 5 ரூபா சேவ் ஆகும். சின்ன சின்ன காசு தானே, 5 ரூபா தானே, நமக்கு என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு நினைக்கிறப்ப அதை ஒரு நீங்கள் உண்டியலில் ஒரு சேவ் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சோ, ஒரு மாதம் கழிச்சோ, ஒரு 2 மாதம் கழிச்சோ அது எடுக்கிறப்போ ஒரு 400 500 சேர்ந்தால் கூட அது நமக்கு பெரிய காசாக தெரியும். அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனம் வாங்குறனா சிக்கனம் இல்லை, இதுக்கு பேர் கஞ்சித்தனமும் இல்லை, கஞ்சித்தனம்னு நினச்சிடாதீங்க. இது சிக்கனம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாரி சாப்பாடும் அதிகமாக வடிக்காதீங்க. சாப்பாடு நமக்கு தேவையான அளவு வடிச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வடித்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. எப்போவுமே ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்குங்க. அதேமாரி அரிசியும் மொத்தமாக வாங்கிக்கோங்க. 25 கிலோ பை அந்த மாதிரி மொத்தமாக வாங்கி போட்டிங்கன்னா எங்களுக்கு 25 கிலோ செலவாகாது அப்படின்னு நினைக்கிறவங்க 2 மாதம் ஆனாலும் பரவாயில்ல, அரிசிலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது. ஆனால் 2 மாதத்துக்குனாலும் மொத்தமாக வாங்கி போடுறீங்க. நீங்கள் மொத்தமாக வாங்குறதுனால அந்த மூட்டைக்கு 100 ரூபா லாபமும் கிடைக்கும். வீட்டில் எப்போவுமே நமக்கு பொருள் இருந்த மாதிரி தெரியும். வீட்டில் பொருளே இல்லாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறதுனால வீட்டில் பொருளே இல்லாத மாதிரி இருக்காது. அதனால் மொத்தமாக அதெல்லாம் வாங்கி போட்டுருங்க. மாதம் சேலரி வர்றப்போ அதெல்லாம் கணக்கு பண்ணி வாங்கிக்கிங்க. அதை சேர்க்குறதுனால இப்போ அரிசி மூட்டை மொத்தமாக வாங்குறதுனால அதில் ஒரு 100 ரூபா சேவ் ஆகும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரேஷனில் போடுற பருப்பு, சர்க்கரை எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. பருப்பெல்லாம் ஒவ்வொரு டைம் நல்ல பருப்பாக இருக்கும். அது கூட நம்ம நல்ல பருப்பு, கடையில் வாங்கின பருப்பு கொஞ்சம் கலந்து சாம்பார் வச்சுக்கோங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதுக்காக ரேஷனில் பருப்பு யூஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க, அதுவும் யூஸ் பண்ணுங்கள்.
கீரை வகைகள் வாங்கிக்கிங்க. கீரை வந்து கம்மியாக விற்கும். அந்த சீசனுக்கு வர்ற கீரையெல்லாம் கம்மியாக இருக்கும். அதை வாங்கி நம்ம 2 நாள் 3 நாள் வாரத்தில் சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கும் ஹெல்த்தி, நமக்கு காசும் கம்மியாக செலவாகும். அதெல்லாம் செஞ்சு பழகிக்கிங்க. எது கம்மியாக இருக்குதோ அந்த காயை வாங்கிக்கிங்க. அந்த காயில் வந்து ஹெல்த்தியானதை பார்த்து வாங்கிக்கிங்க. என்னடா இவ்வளோ கஞ்சத்தனமாக பேசுகிறாங்களேன்னு நினைக்காதீங்க. இது வந்து கஞ்சத்தனம் கிடையாது. இது வந்து சிக்கனமாக இருக்கிறதுக்காக ஒரு வழி சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பெண்களுக்குமே இது யூஸ் ஆகும். எல்லாருமே வசதியாக வாழணும்னு ஆசைப்படுவோம் தான். ஆனால் வந்து சம்பளம் நமக்கு கம்மியாக இருக்கும். நம்ம அதுக்குள்ளே செலவு பண்ணணும்னு யோசிக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தா பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. பசங்களுக்கு குழந்தை வச்சுருங்க, கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் வாங்குவாங்க. ஸ்நாக்ஸ் வாங்குறப்போ நிறைய மொத்தமாக வாங்கி வைக்காதீங்க. ஒரு சின்ன சின்ன பாக்கெட்டாக இருக்கும் பாருங்களேன், ஒரு 5 ரூபா பாக்கெட்டு அந்த மாதிரி வாங்கிக்கிங்க. நிறைய மொத்தமாக வாங்குறதுனால அது நமுத்து போய் வேஸ்ட்டாக பாதி நம்ம கீழே கொட்டுற மாதிரி தான் இருக்கும். அப்படி நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அளவாக ஒரு 2 நாளைக்கு ஆகிற மாதிரி சிம்பிளாக வாங்கிக்கிங்க. 5 ரூபா பாக்கெட்டு ஒரு 2 பசங்க இருக்காங்கன்னா 5 ரூபா பாக்கெட் 2 அப்படி வாங்கிக்கிங்க. அதுனா ஒரு நாளைக்கு வந்து 10 ரூபாவோட முடிஞ்சிடும். நம்ம வந்து மொத்தமாக 1/4 கிலோ 1/2 கிலோ அப்படி வாங்குறப்ப அது வந்து ஒரு 4 நாள் வைக்கும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். நமுத்து போட மாதிரி ஆகிடும். அது வேஸ்ட் ஆகிடும். அந்த வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறக்காக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சோப்புலாம் வாங்குவோம்ல, அது ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு பாருங்கள். நிறைய 4 சோப்பு 5 சோப்பு வாங்கினா ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகும்போது அதை பார்த்திங்கன்னா அந்த ஆஃபர் சோப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பே ஆஃபர் போட்டிருப்பாங்க கண்டிப்பாக. அப்படி ஆஃபர் இருக்கிற மாதிரி இருக்கிற சோப்பு கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதனால் நமக்கு அதில் ஒரு 20 ரூபா 30 ரூபா சேவ் ஆகும். ஆனால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஏதாவது ஆஃபர் இருக்கும். நம்ம ஆஃபர் இல்லாமலாம் இருக்காது. நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வந்து நம்ம எல்லா இதுலேயுமே ஆஃபர் இருக்கும். அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா இவங்க ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்காங்களோன்னு நினைக்காதீங்க. கஞ்சத்தனம் இல்லை, இதுக்கு பேர் சிக்கனம். கஞ்சத்தனங்கிறது வேறு. அதுக்காக வயிற்றுக்கு நிறையா நீங்கள் சமைச்சி சாப்பிட வேண்டாம்லாம் சொல்லலை. சமைச்சி சாப்பிடுங்க. சீசனில் கிடைக்கிற காயை சமைங்க. அப்புறம் வந்து சீசனில் கிடைக்கிற கீரையை சமைங்க. ஒரு முருங்கைக்கீரையோ ஒரு பக்கத்து வீட்டில் இருந்தால் கூட அதை பிடிங்கி வந்து சமைக்கலாம். அப்படி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மீன் நம்ம கறியெல்லாம் வாங்கும்போதும் கூட சின்ன சின்ன மீன்கள்லாம் ஒரு சந்தைகளுக்கெல்லாம் போனால் கூறு வச்சு விற்பாங்க. 50 ரூபா 100 ரூபாய்க்கெல்லாம். அதெல்லாம் வாங்கினா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து பெரிய மீன் நம்ம கட் பண்ணி அப்படி அதில் விட இதில் அதிகமாக சத்து இருக்கும். பெரிய மீன் 500 ரூபா கொடுத்து தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன மீனுங்க 50 ரூபா 100 ரூபாய்க்கெல்லாம் கூறு வச்சுருப்பாங்க. அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சத்தும் அதிகமாக இருக்கும். அதனால் மீன் கறி வாங்கும்போது அப்படி வாங்கி பாருங்கள். கறி வாங்குறப்ப வந்து டெய்லி மட்டன் அப்படி வாங்கணுன்னு கூட அவசியம் இல்லை. நம்ம மட்டன் பதிலாக ஒரு தலை கம்மியாக விற்கும் ரேட்டு. ஒரு குடல் சொல்லுவோம், போட்டி சொல்லுவாங்கள்ல, அதுவும் கம்மியாக விற்கும். அதை கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வந்து நல்ல ஹெல்த்தி, இன்னும் ஹெல்த்தி இதை விட. அப்புறம் ரத்தமெல்லாம் ரொம்ப கம்மியாக விற்கும். அதெல்லாம் வந்து நம்மளை மாதிரி பட்ஜெட் குடும்பத்துக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதையும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் அந்த கறி மட்டன் நம்ம அந்த மாதிரி வாங்குறதுனால, இந்த மாதிரி மாற்றி வாங்குறதுனால அதில் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு 500 ரூபாய்க்கு மட்டன் வாங்குற பக்கம் இந்த குடல் தலை அந்த மாதிரி வாங்குறப்ப அது இன்னும் கம்மியாக இருக்கும். ஒரு 200 ரூபாயில முடிஞ்சிடும். அதில் வந்து 300 ரூபா சேவ் ஆகும். வாரம் வாரம் நம்ம அது வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மாதத்தில் ஒரு தடவை அதை வாங்கி பாருங்கள். வாங்கினீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு 300 ரூபா சேவ் ஆகும். அப்படி சேவ் ஆகினா நல்லது தானே. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீனும் பெரிய மீனை வாங்குறப்ப நமக்கு வந்து 500 ரூபா செலவாகும். நம்ம அதே இது 100 ரூபாயோடு முடிச்சிடலாம். கூறு கட்டி விற்கிற மீன்லாம் வாங்கினீங்கன்னா அதில் வந்து நமக்கு 400 ரூபாயே சேவ் ஆகும். அதனால் நீங்கள் அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக வாரம் வாரம் இந்த சின்ன மீன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. மாதத்துக்கு ஒரு 2 தடவை அதை வாங்கிக்கோங்க. 2 வாட்டி நல்ல பெரிய மீனை வாங்கிக்கலாம். அதில் நமக்கு ஒரு 400 ரூபா மிச்சமான லாபம் தான். அதில் அப்படி சேவ் பண்ணும்போது வீட்டில் அதுவும் கொஞ்சம் சேவ் ஆகும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ ஈபி பில்லை கூட நீங்கள் கம்மி பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம்.